பகவானே அனுபவித்தாலும் பிராட்டியை அனுபவித்து முடிக்கவே முடியாதாம். அழகா கம்பராமாயணத்துல ஒரு பாசுரம் உண்டு. ராமனுக்கு சீதைக்கும் கல்யாணம் நடக்கிறது. அப்ப 2 பேர் அயோத்தி மக்களுக்கும் மிதிலா நகரத்து மக்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். கல்யாணம் இருந்தாலே ஒரு சண்டை வரணுமோ இல்லையோ, 2 பேருக்கு சண்டை. அயோத்தி மக்கள் சொன்னார்கள், எங்க ராமன் எவ்வளவு அழகு தெரியுமா, ராமனை பாக்குறதுக்கு உங்க சீதைக்கு 1000 கண்ணு வேணும். 2 கண்ணெல்லாம் போராது, நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும் என்று அயோத்தி மக்கள் சொன்னார்களாம். அவர்கள் மிதிலா தேசத்துக்கு நல்லா பேச தெரியும். அவர்கள் சொன்னார்கள், உண்மைதான், ராமன் அழகன்தான், ஆனா எங்க சீதை எவ்வளவு அழகு தெரியுமா, நங்கையை காணும் தோறும் குறிசிற்கும் அன்னதேயாம். சீதைய ஒரு க்ஷணத்துக்கு பாக்குறதுக்கு ராமனுக்கு 1000 கண்ணு வேணும். எங்க சீதையாவது ஒரு 1000 இருந்தா ராமனை வாழ்நாள் முழுக்க பாத்துடலாம். ஆனா சீதையினுடைய அவ புருவத்தை பார்க்கணும்னா ஒரு 1000 கண்ணு வேணுமா, நெத்திய பார்க்கணும்னா ஒரு 1000 புது கண்ணு வேணுமா, அவ கண்ணை பார்க்கணும்னா புதுசா ஒரு 1000 கண்ணு வேணுமா. கொம்பினை காணும் தோறும் ஒவ்வொரு முறையும் 1000 புது புது கண்கள் ராமனுக்கு வேண்டும் என்று தெரிவிப்பார்கள். அப்ப ராமனே அனுபவித்தாலும் பகவானாகவே இருந்தாலும் பிராட்டியை அனுபவித்து பகவானே திருப்தி அடைந்து விடுகிறார். அந்த அளவுக்கு ஈடு கொடுத்து அவளும் தன்னுடைய அழகாலும் நடத்தையாலும் பேச்சாலும் இனிமையாலும் அவனை திருப்திப்படுத்துகிறாள், நம்மையும் திருப்திப்படுத்துகிறாள். வண்டார்பூ மாமலர் மங்கை மனநோக்கம் உண்டானே என்று ஆழ்வாருடைய பாசுரம். பிராட்டியினுடைய மனநோக்கம், மனம்னா மங்களமானதுன்னு அர்த்தம். மனம் மங்களமான, நோக்கம் அவருடைய பார்வையை உண்டானே, அதை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் பகவான் திருப்தி அடைகிறாராம். பிராட்டியினுடைய பார்வை இவர் பேரில் படப்பட அதனாலேயே திருப்தி அடைந்து பகவான் இருக்கிறார்னு ஆழ்வாருடைய பாசுரம்.